டெரரிஸ்ட் அட்டாக், டெரரிஸ்ட் த்ரெட் எல்லாம் மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே சேர்ந்து பணி செய்து இதை வெற்றியடைய வேண்டிய ஒரு விஷயங்கள். இதில் அரசியல் செய்யக்கூடாது. நம்ம கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் பார்த்தோம். எடுத்தோடனே ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிச்சல இது டெரரிஸ்ட் அட்டாக் இல்லைன்னு எடுத்தோடனே முந்திக்கிட்டு காவல்துறையிலேருந்து திமுக அரசாங்கம் பேசினாங்க. பட் பின்னால் அது என்ஐஏனுடைய ரைடுக்கு அப்புறமா அதனுடைய பின்னணி வேறு மாதிரியாக இருந்தது. இன்னுமே என்ஐஏ தமிழ்நாட்டினுடைய பல நகரங்களில் இன்னும் சந்தேகத்துக்கிடமானவங்க மேல் ரைடு நடத்துகிறாங்க, கைது செய்கிறாங்க. அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ஐஏ வேண்டாம், என்ஐஏ எங்கள் ஆஃபீஸே இருக்கக்கூடாதுன்னு பேசுகிற பேச்சு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு. அதனால் இதை தயக்கம் இல்லாமல் மத்திய அரசாங்கம், ஏன்னா இன்றைக்கி நேஷ்னல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல ஒரு டெரர் அட்டாக் நடந்தாலோ ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தாலோ 1% ஜிடிபி குறையுதுன்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்தாலே போதும். கோயம்புத்தூரே ஒஸ்ட் விக்டிம் ஆஃப் டெரரிஸ்ட் அட்டாக் தான் 98ல். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் எப்படி பாதிக்கப்பட்டு அது திரும்ப மீண்டு வந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நாடு முழுக்க அது மாதிரி கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட சம்பவங்கள், குண்டு வெடிப்புகள், இது மாதிரி பயங்கரவாத தாக்குதல், மிரட்டல்கள், இப்படி 6000க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் 10 வருஷம் மன்மோகன் சிங் காலத்தில் நடந்தது, 2004லேருந்து 14 வரைக்கும். அதற்கப்புறம் அதிர்ஷ்டவசமாக மோடி அவர்கள் அரசாங்கம் வந்த பிறகு இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு, இன்டர்னல் செக்யூரிட்டி ஒரு பெரிய அபாயம் இல்லாமல் இருக்குது. குறிப்பாக மாவோயிஸ்ட் தீவிரவாதம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நிலைமை கொண்டு வந்திருக்கிறாரு அமித்ஷா அவர்கள். முன்னால் தெரியும் உங்களுக்கு, மாவோயிஸ்ட் ரெட் காரிடார்னு வச்சுருப்பாங்க. ரெட் காரிடார்னா ஆந்திராவில் திருப்பதி, நேபாளில் பசுபதி கோயில் இருக்கு. ஃப்ரம் பசுபதி டு திருப்பதி தான் ரெட் காரிடார். கிட்டத்தட்ட ஒரு 100-120 மாவட்டங்கள் நக்சல் இன்ஃபெஸ்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு மத்திய உள்துறை அமைச்சகமே அறிவிச்சது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அங்கே கலெக்டர் அந்த மாவட்டத்துக்குள்ளே போக முடியாது, வரி வசூல் செய்ய முடியாது, அங்கே உள்ள மக்களுடைய வழக்குகள் எதுவுமே நீதிமன்றத்துக்கு வராது. நக்சலைட்ஸே கோர்ட் அமைச்சிருப்பான், அவங்களுடைய கோர்ட்டில் தான் அதை தீர்த்துக்கணும். இப்படி எல்லாமே அவங்களுடைய கவர்னன்ஸ் மாதிரி இருந்தது. இன்றைக்கி மாவோயிஸ்டோடைய இன்ஃபெஸ்டட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்ததை இந்த 10 ஆண்டுகளில் வெறும் 20-30 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஒருபடி மேலே போய் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கள் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 63 நக்சலைட்டுகள், மாவோயிஸ்ட்டுகள் 4 நாட்களுக்கு முன்னால் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துட்டு சரண்டர் ஆயிருக்காங்க. அதில் ரொம்ப மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் மைண்ட் பூபதின்னு ஒருத்தர். அவர் தான் இந்தியா முழுக்க தேடப்படுகிற மாவோயிஸ்ட் லீடர், கமாண்டோ. அவர் சரண்டர் ஆயிருக்கார், ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து சரண்டர் ஆயிருக்கார் ஃபட்னவிஸ் முன்னால். அவரும் அவர் மனைவியுமே சரண்டர் ஆயிருக்காங்க. அதனால் நாடு முழுக்க அந்த மாதிரி டெரரிஸ்ட் த்ரெட்டனி குறையுது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஃபோனில், இமெயிலில் இந்த த்ரெட்டு கூடுதுன்னா அரசாங்கம் அதை பற்றி ரொம்ப தீவிரமாக நினைக்கணும். தும்ப விட்டு வாழை பிடிக்கிறது தான் தமிழ்நாடு அரசு, திமுக அரசாக இருக்குது. ஒரு சின்ன சான்ஸ் கூட கொடுத்துடக்கூடாது. தலித் மக்களின் மாபெரும் தலைவராகவும் இப்போது நாங்கள் தேசிய தலைவராகவும் பார்க்குற பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்ட கட்சி தான் காங்கிரஸ். அம்பேத்கரை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு நினச்சாங்க. அம்பேத்கருக்கு எங்கேயுமே நினைவு சின்னம் வைக்கக்கூடாதுன்னு நினச்சது காங்கிரஸ். அம்பேத்கர் இறந்தப்போ அவர் பூத உடலை கொண்டு வருவது கூட நிறையா பிரச்சனைகள் செஞ்சது காங்கிரஸ். அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மரியாதை பண்ணாமல் அவரை எந்த அளவு சாதாரண நிலையில் வச்சுட்டு இன்றைக்கி ஏதோ தலித்துகள் மேலே பாசம்னு பேசுகிறதெல்லாம் காங்கிரஸோட பசப்பு வார்த்தை. அப்படி எந்த தாக்குதலும் எங்கே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுக்க நன்றாக அறியப்பட்ட பல தலித் தலைவர்கள், தலித் மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி பிஜேபி சப்போர்ட்டராக தான் இருக்காங்க. பல பேர் தெரியும், அதுலே ராம்விலாஸ் பஸ்வான் இல்லையா, இந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பிஜேபி பக்கம் தான் இருக்காங்க. அதனால் புதுசாக ஒரு நாடகம் நடிக்காங்க. ராகுல் காந்தி முதல்ல ஓபிசி பாச நாடகம் நடித்தார், நீலி கண்ணீர் வடித்தார், ஓபிசின்னு. இப்போ தலித் நாடகம் நடக்கிறார். ஓபிசி நாடகம் எடுபடலை, இப்போ தலித் நாடகம் நடக்கிறார். அதை கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாதாமே, கிட்னி முறைகேடுன்னு சொல்லணுமா? தமிழ்நாட்டில் இப்போ ஒரு புது ட்ரெண்ட் உருவாயிருக்கு. நோயாளிகள்னு சொல்லாதீங்க, மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்கள். இது என்ன அபத்தம் பாருங்கள். பயனாளிகள்னா பயனாளிகள் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகணும்னு அர்த்தம். புதுசாக பயனாளிகள் உருவாகணும். இப்போ நோயாளிகளை பயனாளின்னு சொன்னால் நோயாளிகள் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகலாமா? புது நோயாளிகள் உருவாகலாமா? இப்போ குடிக்கிறவரை குடி நோயாளின்னு சொல்கிறோம், அப்படி தான் சொல்கிறோம். டாக்டர்ஸ்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க, குடி நோயாளின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் குடி பயனாளி. அப்போ அதே மாதிரி தான் கிட்னி திருட்டம்.
இதுவுமே நிச்சயமா யாராவது நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்ற வழிகாட்டுதலில் சிபிஐ விசாரணை கிடைச்சா மகிழ்ச்சி தான் அடையும். அது நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். கரூர் சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்கிற பொறுப்பு திமுக அரசுக்கு இருக்கா இல்லையான்றதான் கேள்வி. ஒரு சம்பவம் நடந்த உடனே முறையாக அனுமதி பெற்று அரசாங்கத்தோட அனுமதி பெற்று நடந்த ஒரு சம்பவத்தில் இந்த மாதிரி ஒரு துரதிர்ஷ்டம் நடக்குது, 41 பேர் செத்து போயிடுறாங்க. அதற்கான தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இல்லையா? அரசாங்கத்துக்கு பொறுப்பே இல்லை. எல்லாமே கூட்டம் நடத்துனவங்க மேலே, விஜய் மேலே, விஜய் ரசிகர்கள் மேலே போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். காவல்துறையும் இதுக்கு தார்மீக பொறுப்பு. அப்படி தான் உச்சநீதிமன்றம் தான் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் நல்ல வேளையாக சரியான தீர்ப்பு சொல்லியிருக்கு. இப்போ ஐயா கார்வேந்தன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அதில் செக்ஷன் 174 படி போஸ்ட்மார்ட்டமே 2 மணி நேரம் நடக்கணும்னு இருக்கு. போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோ எடுக்கணும்னு இருக்கு. அந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணணும்னு இருக்கு. இதெல்லாம் எதுவுமே அந்த 41 பேருக்கு பண்ணவே இல்லையா? ஒட்டுமொத்த போஸ்ட்மார்ட்டம் 41 பேருக்கும் எவ்வளோ நேரத்தில் முடிஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை வீடியோ எடுத்திருக்கிறாங்க, சட்டம் சொல்கிற எந்த நடைமுறையை பின்பற்றி இருக்கிறாங்க அப்படின்லாம் கார்வேந்தன் அவர்கள் இப்போ தான் சமீபத்தில் ஊடகத்தில் பேசினார். நான் கூட இருந்தேன். அப்போ அவரது கருத்தும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்ல. எல்லாமே தூக்கி கூட்டம் நடத்துகிறவங்க மேலே போட்டக்கூடாது சார். எல்லா இயக்கங்களுக்குமே ஒரு கேரக்டர். இப்போ பிஜேபி நடத்துகிற கூட்டங்கள் மாதிரி சூர்யா இளைஞரணி மாநாடு நடத்துகிறாருன்னா அப்படி இருக்காது. ஏன்னா இளைஞரணியில் வர்றவங்களாம் எமோஷனல் க்ரௌடு, வயசு கம்மியாக இருக்கும், எமோஷனலாக இருப்பான், கொஞ்சம் ஒரு ஏரிகளில் குதிக்க தான் செய்வான். ஆனால் பிஜேபியில் என்ன சிஸ்டம், மூத்த தலைவர்கள், பக்குவமானவங்க, முதிர்ச்சியானவங்க இருக்காங்க. அதை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது. அப்படி ஏறக்கூடாது, டிசிப்ளினுக்கு வாங்க, வரிசையில் நில்லுங்க, இப்படி உட்காருங்கன்னா கேட்டுக்குவாங்க. அந்த சிஸ்டம் விஜய் கட்சியில் இன்னும் உருவாகலை. அது காவல்துறை அதெல்லாம் புரிந்து கொண்டு தானே பண்ணணும். ஒரு இடத்துல கூட்டம் நடத்துகிறாங்க, 27,000 பேர் உட்கார வர்றாங்கன்னா குறைஞ்சபட்சம் எத்தனை எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குன்னா பார்க்கணும்ல. இப்போ நெரிசலை விடுங்க சார், ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டே வந்துருச்சு. கூட்டத்துக்குள்ளே யாரோ ஒருத்தன் ஒரு அசம்பாவிதம் பண்ண வர்றான், ஒரு தீய சக்தி உள்ளே வந்துடுறான். குறைஞ்சபட்சம் பெண்கள், குழந்தைகள் எக்ஸிட் ஆகணும்ல. உடனே எக்ஸிட்டே எத்தனை எக்ஸிட் இருந்தது அந்த இடத்துல, சேஃப் எக்ஸிட். இதெல்லாம் கிரௌட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எங்கே படிக்கிறாங்க நம்ம ஐபிஎஸ் எல்லாம்? ஐபிஎஸ் ட்ரைனிங்லேயே கிரௌட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அது தேவைன்னா அதுக்கு மேலே உலகத்தில் பல நாடுகளில் கிரௌட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸே நடத்துகிறாங்க, எப்படிலாம் கிரௌட் மேனேஜ் பண்ணணும்னு. இது என்ன பயிற்சி பெற்று வந்தாங்க? வீடியோ பார்க்குற 500 போலீஸ் இருந்ததா சொல்கிறாங்க ஆஃபீஸர்ஸ். அங்கே அந்த வீடியோ பாருங்கள், எத்தனை போலீஸ் யூனிஃபார்ம் தெரியுதுன்னு பாருங்கள். அதனால அரசாங்கத்திற்கு தார்மீக பொறுப்பு இருக்குன்றதான் பிஜேபியில் குற்றச்சாட்டு. விஜய் மேல குற்றம் இருந்தால் நீங்கள் காவல்துறை வழக்கு போடுங்க. விஜய் என்ன தப்பு செஞ்சாரோ, என்ன செக்ஷனில் வழக்கு போடுங்க. நீங்கள் முறையான சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துங்க விஜயை, அவர் கட்சியை, அவர் நிர்வாகிகளை பண்ணுங்க. நாங்கள் தடுக்கலை. மாநில அரசுக்கு தார்மீக பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஊடகங்களில் பிஜேபியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சில ஊடகங்கள் நினைக்கிறாங்க, எல்லாரும் இல்லை. அதில் ஒன்று பிஜேபினா நோட்டாக்கில் ஓட்டு வாங்குற கட்சி அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லைன்னு ஆயிடுச்சு. 18% ஓட்டு வாங்கின கட்சி எப்படி நோட்டாக்கில் ஓட்டு வாங்கின கட்சின்னு சொல்ல முடியும்? 9 இடங்கள்ல வந்து 2ஆம் இடத்துல வந்த கட்சி எப்படி நோட்டாக்கில் ஓட்டு வாங்கின கட்சி? பிஜேபி சிக்னிஃபிகண்டாக குரோ ஆகிட்டு இருக்கு. தனியாக களம் கண்டு 78 சட்டமன்ற இடங்கள்ல, உங்களுக்கு தெரியும் 234 அசம்பிளி செக்மெண்ட்ஸில் 78 செக்மெண்ட்ல பிஜேபி செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு. இதெல்லாம் யதார்த்தம். இந்த டேட்டா நான் சொல்லலை, எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ஸ் இருக்கு, எல்லாம் பார்க்கலாம் நீங்கள். அதனால் பிஜேபி இஸ் பாப்புலர், பிஜேபி இஸ் ஸ்ட்ராங். வி ஆர் மூவிங் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் தான், ஃப்ரம் வீக் டு ஸ்ட்ரென்த் நாங்கள் போகலை. ஒரு பலத்திலிருந்து கூடுதல் பலத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோமே தவிர ஏதோ பலவீனமாக இருக்கோன்ற ஒரு நேரேட்டிவ் செட் மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. இதை மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்கள் கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்கள் இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். அப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை, எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பார்க்கலாம். சொல்லு. நீ மந்தாயத்து கேட்ல சொன்ன
2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபுன்னு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசு. உனக்கு ஒரு உலகத் தலைவரை மதிக்க தெரியல. ஒரு கத்துக்குட்டி, நீ கத்துக்குட்டி. காலையில 11:30 மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும். நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது. சூரியன் மேல வந்தா தான் இப்படி பார்க்கிற ஆள் நீ. சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும். அப்படிப்பட்ட ஆள் நீ. 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட 11:30 மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர். இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா, சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி 1 வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி. இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? ஒரு மேலே ஏறி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, மத்திய அரசு வட்டி கடை மாதிரி நடத்துறாங்க, மத்திய அரசு வட்டி கடை நடத்துறாங்க. நம்முடைய முதலமைச்சர் சொல்றாங்க மத்திய அரசு வட்டி கடை நடத்துறாங்க, தமிழ்நாட்டிற்கு எந்த பணமும் கொடுக்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி சொல்றேன் பாருங்க ஐயா. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது, திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் இருந்த பொழுது, 2004 14 வரை 10 ஆண்டுகள் மத்திய அரசு, காங்கிரஸ் அரசு, மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசு தமிழ்நாட்டிற்கு நேரடியாக வரி பகிர்மானம் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு பாருங்க. அது ஆங்கிலத்திலே டெவல்யூஷன் கிராண்ட்ங்கிறோம். நேரடியாக மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிதி, திட்டங்கள் மூலமாக இல்லாமல் பணம் மூலமாக. 2004 14 வரை மத்திய அரசு தமிழகத்திற்கு நேரடி டெவல்யூஷனாக 10 ஆண்டுகள்ல 94,977 கோடி, கிராண்டாக 57,000 கோடி, மொத்தமாக 1,52,900 கோடி. 10 வருஷத்துல மத்திய அரசு தமிழக அரசுக்கு நிதி கொடுத்ததுங்க ஐயா 1,52,000 கோடி. நாம் இன்னைக்கு 11 வருஷம் ஆட்சியில் இருக்கும். 2014 25 இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம எவ்வளவு கொடுத்திருக்கோம் பாருங்க ஐயா. மத்திய அரசு நேரடியாக மாநில அரசுக்கு, தமிழக அரசு டெவல்யூஷன் 3,44,000 கோடி, கிராண்ட் 2,70,000 கோடி, 6,14,000 கோடி ரூபாய் நேரடியாக பண பகிர்மானத்தை மத்திய அரசு மாநில அரசு கொடுத்திருக்காங்க. மறுபடியும் சொல்ற கேளுங்க ஐயா. 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்திற்கு நேரடியாக கொடுத்த பணம், திட்டம் மூலமாக இல்லை, பணமாக கொடுத்தது 1,52,000 கோடி. 11 ஆண்டுகள்ல நாம் நேரடியாக தமிழக அரசுக்கு மோடி ஐயா கொடுத்தது 6,14,000 கோடி. 5 மடங்கு அதிகமாக மாநிலத்திற்கு, தமிழகத்திற்கு மட்டுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இதுல முதலமைச்சர் சொல்றார், ஆமா முதலமைச்சர் அவர்களே, உங்க மருமக சபரீஷன் கோடி கோடியா சம்பாதிக்கிறதுனால இந்த 12 லட்சம் ரூபாய் கீழே வர மாட்டார், அதனால உங்களுக்கு கோபமா? இல்ல உங்க மகன் நடத்தக்கூடிய ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் அவர்களுக்கு வரி விதிப்பு வைத்திருக்கிறாங்க, அவங்களும் 12 லட்சத்துக்குள்ள வரமாட்டாங்கன்னு கோபமா? நடுத்தர மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலே வரி வேண்டாம் என்று மோடி சொல்லி இருக்கின்றார். 12 லட்சம் ரூபாய் வரை 87% இந்தியால வரி கட்டுறவங்களுக்கு வரி இல்லைன்னு சொல்றாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. உங்களை போன்று காலையில சூரியன் உங்க உடம்புல படணும்னாவே 11 மணிக்கு ஏசி ரூம்ல இருந்து வெளியே வந்தா தான் சூரியன் உங்க மேல படும். 5:30 மணிக்கு சூரியன் படுறவங்க, 6 மணிக்கு சூரியன் படுறவங்க, காடு தோட்டத்துல ஆட்டுக்குட்டி வச்சு பொழப்பு நடத்துறவங்க, முருங்கைக்காயை பறிச்சு பொழப்பு நடத்துறவங்க, தேங்காய் மரத்தை வச்சு பொழப்பு நடத்துறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க ஐயா. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் 5:30 மணிக்கு 6 மணிக்கு சூரிய வெளிச்ச உடம்பு மேல படும். இந்த 11 மணி 11:30 மணிக்கு இரவுல 2 மணிக்கு படுத்து தூங்கிட்டு காலையில 11 மணிக்கு எந்திரிச்சு 11:30 மணிக்கு வெளியே வர்றாங்கல்ல, அவர்களுக்கு மோடியின் மீது கோபம் தான் இருக்கத்தான் செய்யும். அந்த கோபம் இருக்கட்டும், அந்த கோபத்தை நாங்களும் வரவேற்கிறோம். அது போன்ற ஒரு கோபம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவருடைய கோபம், வேற எந்த கோபம் இல்லைங்க.